நட்சத்திரங்களுக்கு பழமொழிகளே ஒன்று. வாரணி தரணி ஆளுமா, கேட்டை கோட்டை கட்டி வாழும். மகத்துக்கு சொல்லுவாங்க, மகத்தினில் ஓர் மங்கை, ஜெகத்தினில் கிடைக்காதப்பா, பூரத்தில் ஓர் புருஷன், உலகத்தில் கிடையாதப்பா அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாசிட்டிவும் இருக்கும். காலபுருஷ தத்துவத்துல மேசராசியில தான் முதல் நட்சத்திரம் ஆரம்பிக்கும். 27 நட்சத்திரங்கள், 4 பாதங்கள் எல்லாத்தையும் இது பண்ணீங்கன்னா பெருக்கினீங்கன்னா 108 பாதம் வரும். சந்திரன் இந்த 2.25 நாளைக்கு ஒரு நாள் அது டிராவல் ஆகிட்டே இருக்கும். 108 பாதத்துலையும் டிராவல் ஆகும். அதுபடிதான் பலன்களே நடக்கும். எப்படி சந்திராஷ்டமத்துக்கு ஒரு மோசமான பலன்கள் உண்டோ, இந்த விபத்து தாரை நட்சத்திரங்களுக்கும் மோசமான பலன்கள் உண்டு. நமக்கு ஒரு தசை நடக்குது, ராகு திசையும் நடக்குது, கேது திசையும் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு தசை, சுக்கிர தசை நடக்குது, குரு தசை நடக்குது. அது எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதை நீங்க இந்த ஜென்மதாரை மாதிரி மாத்திடணும். அப்போ நீங்க தசாநாதன் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதுபடியா தான் நீங்க எல்லா விஷயங்களும் பயன்படுத்தணும். பிஜமந்திரம் இருக்கு, இதுக்குன்னு பொருட்கள் இருக்கு, இதுக்குன்னு கோயில்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்களுக்கும் கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் கர்ம நட்சத்திரங்கள் இருக்கும். எல்லா நட்சத்திரங்களும் கர்மா சார்ந்த விஷயம் தான். இந்த அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், பூரட்டாதி இதனாலும் சூரிய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். சூரியனோட சாபம், சூரியனோட தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள். எப்பெல்லாம் இவங்க 100 பாக்குறாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா பரணி நட்சத்திர துரியோதனையா எத்தனை பேரு? 100 பேரோட பிறந்தவன் தானே. ரஜினிகாந்தோட ஃபேமஸ் டைலாக் என்னது? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சதயம்னாலும் 100. ஸோ இந்த 3த்துக்குமே அந்த 100ங்கிறது கனெக்ஷன் இருக்கு. அப்போ இவங்க யாரெல்லாம் அந்த சுபதாரைய இந்த நட்சத்திரங்கள் வருதோ அவங்க எல்லாருமே அதை இது எந்த இதுல வந்துருக்கு, இதுதான் உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சிம்பிள், இலுமினாட்டியோட சிம்பிள். ஆமா, சரியா? டாலர் நோட்டு பார்த்துருக்கீங்களா? மடிக்கிறதுல $1 நோட்ல இந்த குறியீடு இருக்கும். சரி, ஓகே. இப்ப எல்லாரும் பிக் பாஸ்னு நிறைய பாக்குறாங்கல்ல, இந்த பிக் பாஸோட சிம்பிள் எப்படி? கண்ணுதான், ஒற்றைக்கண் தான். ஆமா, நிறைய பிரபலங்கள் பாருங்க, அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு இதை வச்சு அந்த ஒத்த கண்ணை மட்டும் காமிக்கிற மாதிரியான இதை பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் இலுமினாட்டியோட ஏஜென்ட்ஸ். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை சிந்தனையாளர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் நற்பவி சார். நற்பவி வணக்கம் சார். இப்போ இன்றைக்கும் நம்ம போர்டில் வந்திருக்கோம். இந்த நட்சத்திரத்தாரை அப்படின்னா என்ன, இந்த நட்சத்திரத்தாரையோட பலன்கள் என்ன, இன்னொரு விஷயம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தணும், என்ன மாதிரியான தெய்வங்களை அணுகணும், அது மாதிரி இப்போ சித்தர் வழிபாடு அதிகமாகிடுச்சு. என்னென்ன சித்தர்களை பிடிச்சிக்கிட்டா அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வு செழிப்பாக இருக்கும்? நல்ல கேள்வி. பொதுவாக தாராபலன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நம்மளுடைய ஜாதக அமைப்பிலேயே பொருத்தம் பார்க்குறதா இருந்தால் 10 பொருத்தம் அப்படிங்கிறத இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தாங்கன்னா, அந்த காலத்துலலாம் சொல்லும்போது இந்த ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்காகாது, 3 நட்சத்திரம் மாமனாருக்காகாது, இது மாதிரி நிறையா இது உண்டு. இந்த கேட்டை நட்சத்திரம் மச்சினனுக்கு அது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. போராட நட்சத்திரம் போராடும். நட்சத்திரங்களுக்கு பழமொழிகளே ஒன்று. ஓகே. வாரணி தரணி ஆளுமா, கேட்டை கோட்டை கட்டி வாழும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மகத்துக்கு சொல்லுவாங்க, மகத்தினில் ஓர் மங்கை, ஜெகத்தினில் கிடைக்காதப்பா, பூரத்தில் ஓர் புருஷன், உலகத்தில் கிடையாதப்பா அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நட்சத்திர தாரையை பயன்படுத்தி தெய்வங்களே நிறைய அவங்களுடைய குறியீடுகளாக பயன்படுத்தியிருக்காங்க. தெய்வங்களுக்கே? ஆமாம். உதாரணமாக இப்போ சிவன் அப்படிங்கிறவர் சிவபெருமானை நம்ம திருவாதிரை நட்சத்திரம், நடராஜர் அப்படிங்கிறது அவர்கிட்ட 27 நட்சத்திரமும் இருக்குது. 27 நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய கடவுள்கள் இருக்காங்க. பைரவர்கிட்ட 27 நட்சத்திரம் இருக்கும். இது மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அந்த தெய்வத்தை வணங்கினால் அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஜென்மதாரை, அணுஜென்மம், திருஜென்மம்னு இருக்கும். அணுஜென்மம் அப்படிங்கிறது ஒன்று. ஜென்மங்கிறது நம்ம இந்த பிறவியில் பிறந்த நட்சத்திரம். அணுஜென்மம் திருஜென்மங்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த பிறவியும், திருஜென்மங்கிறது முந்தைய பிறவியும், இந்த மாதிரியான ஒரு கலவையான ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்ம போன பிறவியில் செஞ்ச பாவத்தினால தான் சில நேரங்களில் நமக்கு சில கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி காலகாலத்தில் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, தீராத நோய், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த திருஜென்மத்திலேருந்து நம்ம அந்த நட்சத்திர பொருளையோ, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுளையோ, சித்தரையோ, அதுக்குரிய மந்திரங்களையோ சொல்லும்போது நமக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப்
ஒரு ரெமெடிங்கிறது பரிகாரங்கிறது அது எப்படி கிடைக்கும், அதை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணமாக எல்லா காலபுருஷ தத்துவத்தில் மேசராசியில் தான் முதல் நட்சத்திரம் ஆரம்பிக்கும். ஆமாம், 27 நட்சத்திரங்கள், 4 பாதங்கள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிங்கன்னா பெருக்கினீங்கன்னா 108 பாதம் வரும். அந்த ஒரு சுற்று இப்போ மேசத்தில் ஆரம்பித்து மீனத்தில் சந்திரன் வந்து இந்த 2.25 நாளைக்கு ஒரு நாள் அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது வந்து 108 பாதத்துலேயும் ட்ராவல் ஆகும். அதுபடி தான் பலன்களே நடக்கும். அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் ஆரம்ப நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம் இது 3மே கேதுவோட நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம் சுக்கிரன். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனோட நட்சத்திரம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய். திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குரு. பூசம், மனுஷம், உத்திரட்டாதி சனி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதன். இப்போ இந்த அஸ்வினி மகம் மூலத்துக்கு வந்து ஜென்மதாரைன்னு போட்டிருப்போம். இப்போ அஸ்வினி மகம் மூலத்தில் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்மதாரைங்கிறது அதுதான். ஓகே. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். அஸ்வினிக்கு 2வது நட்சத்திரம் பரணி, மகத்துக்கு 2வது நட்சத்திரம் பூரம், மூலத்துக்கு 2வது நட்சத்திரம் பூராடம். சுக்கிரனோட நட்சத்திரம் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க, தனதாரைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சம்பத்து தாரையை நம்ம அதுக்குரிய சித்தரை கும்பிட்றது, அதுக்குரிய கடவுளை கும்பிட்றது, அதுக்குரிய பொருளை பயன்படுத்தினா அவங்களுக்கு பண வரவு நன்றாக வரும். 3வது தாரைங்கிறது விபத்து தாரைம்பாங்க. விபத்துனா அதில் பேர்லேயே இருக்குது. அப்போ அந்த மாதிரியான நபர்களால் இவர்களுக்கு ஒரு கெட்ட காலம் நடக்குது, ஒரு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டச்சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னா அவர்களால் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். நமக்கு ஒரு மோசமான தசாபுத்தியும் நடக்குது, கோச்சார கிரகங்களும் சரியா இல்லைன்னா இந்த மாதிரியான நட்சத்திர நாளில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நாளில் போய் நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் போய் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னு வைங்களேன், அது அவங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு கிராஸ் மார்க் மாதிரி இது பயன்படுத்தக்கூடாது. இந்த நாளில் வந்து இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி சந்திராஷ்டமத்துக்கு ஒரு மோசமான பலன்கள் உண்டோ, இந்த விபத்து தாரை நட்சத்திரங்களுக்கும் மோசமான பலன்கள் உண்டு. அதுக்கடுத்து சேமதாரை. சேமம்னா என்ன, நல்லா இரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதுவும் நன்மையை தரக்கூடியது. 5வது நட்சத்திர கூட்டம் பேர் பிரத்யேக் தாரை. இதுவும் எதிரிடை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இதுவும் நாட் ஓகே. இப்போ இந்த அஸ்வினி மக மூலத்துக்கு 5வது நட்சத்திரம் என்னது, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரம். அதுக்கடுத்து 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை. அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சாதகமான பலன்கள்லாம் நடக்கிறது. இப்போ ஒருத்தங்களுக்கு கடன் இருக்கு, 6 தான் ருணரோக சத்ருன்னு பேர். எதிரி நோய் கடனை தீர்க்கணும்னா அந்த 6வது நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்க பயன்படுத்தணும். அடுத்தது வதைத்தாரை. வதைக்கும் பேர்லேயே இருக்கிற மாதிரி வதைத்தல்னு அர்த்தம். மித்ரதாரை நன்மையானது, பரமமித்ரதாரை நன்மையானது. ஸோ அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 6 × 3 18 நட்சத்திரம் நமக்கு நன்மை. மீதி 3 × 3 9 நட்சத்திரம் தீமை அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே. இதுலேயே வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு தசை நடக்குது, ராகு திசையும் நடக்குது, கேது திசையும் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு தசை, சுக்கிர தசை நடக்குது, குரு தசை நடக்குது. அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதை வந்து நீங்கள் இந்த ஜென்மதாரை மாதிரி மாற்றிடணும். அப்போ வந்து நீங்கள் தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுபடியாக தான் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தணும். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம முதல்ல வந்து இனிஷியலாக சில விஷயங்களை பார்ப்போம். அப்போ போக போக மற்ற எல்லா விஷயங்களையும் இதுக்குன்னு வந்து பிஜமந்திரம் இருக்குது, இதுக்குன்னு பொருட்கள் இருக்குது, இதுக்குன்னு கோயில்கள் இருக்குது. 27 நட்சத்திரங்களுக்கும் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் கர்ம நட்சத்திரங்கள் இருக்கும். எல்லா நட்சத்திரங்களும் கர்மா சார்ந்த விஷயம்தான். அதுதான் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெத்தடே வேற மாதிரி. இப்போ இந்த அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், பூரட்டாதி இதனாலும் சூரிய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். சூரியனோட சாபம், சூரியனோட தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள். அப்போ அந்த அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், பூரட்டாதியில் ஒருத்தருக்கு விதி, மதி, கதின்னு சொல்லுவாங்க. இந்த விதி, மதி, கதி இதுதான் அவங்களுடைய பர்சனல் லைஃபு, ப்ரொஃபஷனல் லைஃபு, சோசியல் லைஃபு எல்லாமே இருக்கும். அது விதினா லக்னம் நின்ற நட்சத்திரம். ஒருத்தவங்க ஒரு லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா அந்த லக்னம் போய் எந்த நட்சத்திர புள்ளியில் இருக்குதோ அந்த இதுதான் வந்து விதி. அதுக்கடுத்து லக்னாதிபதின்னு இருக்கும். அந்த லக்னாதிபதி போய் நிற்கிற நட்சத்திரம் கதி. அதுக்கடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் மதி, சந்திரன் நின்ற நட்சத்திரம் மதி. இதை வச்சு தான் நம்ம அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை
இருக்கும். இது சார்ந்து தான் அவங்க பர்சனல் லைஃபே இருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃபே இருக்கும். இது சார்ந்து தான் அவங்க தொழில் பண்ணுவாங்க, இல்லை வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரியான இது. ஓகே. இப்போ இந்த அஸ்வினி அனுசம் ஆயில்யம் பூரட்டாதி சூரிய சாபம், பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி வந்து சந்திர சாபம். அதுக்கடுத்தது கார்த்திகை ரேவதி மூலம், அதுக்கப்புறமா வந்து கார்த்திகை மூலம் ரேவதி பூரம் செவ்வாய் சாபம், ரோகிணி உத்திரம் பூராடம் வந்து புதன் சாபம், புதனோட சாபத்தில் இருக்கு. அதுக்கடுத்தது அஸ்தம் மிருகசீரிடம், அதுக்கடுத்து உத்திராடம் குரு சாபம், திருவாதிரை திருவோணம் சித்திரை சுக்கிரன் சாபம். அடுத்தது வந்து உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் அவிட்டம் சுவாதி, பூசம் சதயம் விசாகம், இது வந்து உங்களுக்கு வந்து ராகு சாபம். இந்த சாபம் எதனால சார் வருது? இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாபம்னு சொல்றீங்க. இப்போ நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா அது நாம முடிவு பண்ற விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது சாபம் எப்படி வந்து சேருது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும்? இப்போ உதாரணமா சூரிய சாபம்னு வைங்க. சூரியன்னா என்ன? அப்பா, மாமனார், அரசு, கௌரவம், முதலாளி. நீங்கள் போன பிறவியில் ஒரு முதலாளியாக இருந்து என்ன ஒருத்தனை வதைச்சிங்கன்னா இந்த சூரிய சாபத்தில் பிறப்பீங்க. ஓ. உங்கள் அப்பாவை ஏதாவது கெடுதல் பண்ணீங்க, உங்கள் மாமனாருக்கு ஏதாவது கெடுதல் பண்ணீங்க, இல்லை அரசுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணீங்க, அடுத்தவனோட கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சீங்கன்னா இந்த சூரிய சாப நட்சத்திரத்தில் நீங்கள் பிறப்பீங்க. ஓ. அப்போ இந்த சூரியனால் கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் நிறையா அலைவைங்க. ஆனால் அதில் வந்து எது தோஷமோ 100% தோஷம்னா அதை 200% யோகமாக மாற்றக்கூடிய விஷயங்களும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை அப்படியே நம்ம மாற்றிடலாம், கண்டிப்பாக மாற்றலாம். இப்போ சூரிய சாபம் பெற்ற ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ அஸ்வினி அனுசம் ஆயில்யம் புரட்டாதி 4 நட்சத்திரம் பார்த்தோம் இல்லையா? இந்த 4 நட்சத்திரத்தில் ஒருத்தங்களுக்கு இந்த லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ இருக்குன்னு வைங்களேன், அவங்க ஃபேமிலியிலேயே யாராவது அந்த 4 நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பாங்க. ஓ. பிறந்த நட்சத்திரம் தான் இல்லை, அந்த லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கும். இந்த அஸ்வினி அனுசம் ஆயில்யம் புரட்டாதிக்கு ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, அவங்க வம்சாவளியில் யாராவது அரசு வேலை பார்த்த நபர்கள் இருப்பாங்க, அல்லது அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, அல்லது 2 திருமணம் நடந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அப்பாவோட தாத்தா, அம்மாவோட தாத்தா, இப்படி சொந்த பந்தத்துக்குள்ள அந்த இது இருக்கும். ஸோ அந்த அது பற்றின இதையும் நம்ம தனியாக பார்ப்போம். ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு இது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சாபத்துக்கும் ஒன்று இருக்குது. இப்போ சந்திரன்னா அம்மாவை வதைத்தீங்க, மாமியாரை வதைத்தீங்க, இல்லை யாருக்காவது சோறு போடாமல் விட்டீங்க, யாருடைய பயணத்தையாவது கெடுத்தீங்க, யாருடைய மனசையாவது கெடுத்து இது பண்ணீங்க அப்படின்னா சந்திர சாபம். சுக்கிர சாபம்னா மனைவிக்கே துரோகம் பண்ணுறது, பெண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறது, அல்லது முறையற்ற காமம் வைத்து 4-5 பெண்ணோட பழகுறது, இதெல்லாம் சுக்கிர சாபத்தில் பிறப்பாங்க. அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், ஆனால் அனுபவிக்க கொடுக்கணும் இருக்காது. வீடு இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், ஆனால் வாடகை வீட்டில் இருப்பாங்க. சொந்த கார் இருக்கும், வேறு யாராவது ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது சுக்கிர சாபம். இல்லை அவங்க இதில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சுகர் இருக்கும், கிட்னி ஸ்டோன் இருக்கும், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அது மாதிரி ஸ்வீட்டே சாப்பிட முடியாத நிலையில் இருப்பாங்க. ஓகே. ஒரு இதுக்கும் ஒரு சாபத்துக்கும் ஒரு இது, எந்த கிரகம் சார்ந்த இதுவோ எந்த சாபம் வாங்கியிருக்காங்களோ அதில் போய் தொழில் செஞ்சு நஷ்டமாக இருக்குது. அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் உழைப்பை போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக உழைப்பை போட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு அந்த தோஷங்கிறது யோகமாக மாறும். ஓகே. அதில் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பரிகாரம், சோசியல் பரிகாரம், ப்ரொஃபஷனல் பரிகாரம்னு பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நம்ம தனித்தனியாகவே பார்க்கலாம். ஒரு நட்சத்திரங்களுக்கும் கிட்டத்தட்ட 100-150 இப்படி தான் கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம், சொல்லிடலாம். இப்படி சொன்னால் ஆமாங்க அப்படி தான் இருக்கணும். உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு கருக்கலைப்பு அல்லது அபாசன் அல்லது டிஎன்சி பண்ணுறது, இல்லை வந்து குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, இது மாதிரியானது ஏதாவது இருக்கும். ஓகே. இப்போ அஸ்வினிக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வினி அப்படிங்கிறது 2 குதிரைகள், அஸ்வினி குமாரர்கள். ஆமாம், 2 பேர். அவங்க அந்த அஸ்வினிங்கிறதே நட்சத்திரம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 குதிரை முகம் மாதிரியே இருக்கும். அப்போ இவங்க குதிரை கீஜைன்னு பயன்படுத்தலாம். ஓ. குதிரையில் ஹார்ஸ் ரைடிங் போகலாம். சென்னை மாதிரியான இதில் இருக்காங்கன்னா மெரினா பீச்சில் போய் அதில்
ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு வர்றது, அல்லது குதிரைக்கு போய் கொள்ளு கொடுக்குறது. கொள்ளு வந்து கேதுவோடது தான். அதாவது குதிரைக்கே நம்ம போய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நன்மையாக இருக்கும். சரி. அப்போ குதிரை கீச்சைன்னு இவங்க பயன்படுத்தணும். சித்தரில் வந்து காலங்கிநாதர், சரஸ்வதியும் வந்து அஸ்வினியை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ சரஸ்வதி தெய்வத்தை வழிபட வேண்டும். இதை மாதிரி புராணங்களில் வரக்கூடிய கேரக்டர்ஸை எடுத்து பார்க்கணும். அவங்க என்ன நட்சத்திரத்தில் இருந்தாங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, அது மாதிரியான இதெல்லாம் நம்மளோட பொருத்தி பார்க்கணும். மகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீடம், சரியா? கிரீடம் சார்ந்த விஷயங்கள் அவங்க பயன்படுத்தணும். பொருளில் வந்து கிரீடம் நிறைய பொருள் இருக்குது. நம்ம இப்போ வந்து முதல்ல ஒரு பொருளையும் ஒரு சித்தர் ஒரு சாமி அந்த மாதிரி பார்க்கணும். மகத்தில் அவதரித்தது சீதை. சீதையை அவங்க கும்பிடலாம். அதுக்கப்புறம் கிரீடம் பயன்படுத்தலாம். அடுத்தது மூலம். மூலம்ங்கிறது என்ன சித்தரை சார் பிடிச்சிக்கணும்? இவங்க வந்து சிவவாக்கிய சித்தரை கும்பிடலாம். திருமூலர், சிவவாக்கிய சித்தர், இந்த மாதிரியான சித்தரை கும்பிடலாம். ஓகே. மூலம்ங்கிறது ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம், ராவணன் பிறந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதஞ்சலி சித்தர் பிறந்த நட்சத்திரம். மூலங்கிறது யானையோட துதிக்கை மாதிரி இருக்கும். அருகம்புல் மூலம், சிங்கத்தோட வால் மூலம். அதனால தான் என்ன பண்ணுவார் ஆஞ்சநேயர், கதாயுதம் வச்சுருப்பார். அது எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பெருசாக நீண்டாவில் அந்த சிங்க வால் மாதிரியே இருக்கும். ஆமாம். அதுதான் அவர் அதை ஜென்ம நட்சத்திரத்தை குறியிட அந்தந்த தெய்வங்கள் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அதை மாதிரி பார்க்க முடியும். ஓகே. அப்போ இவங்க அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வம், அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர்கள், அந்த நட்சத்திரத்தில் ஜீவசமாதியான சித்தர்கள், அந்த நட்சத்திர பொருட்கள், அதுக்குன்னு உணவுகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உணவு இருக்கு, பழங்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு. அந்த விருட்சத்தெல்லாம் இவங்க பயன்படுத்தணும். சரி. கோயில்களில் போய் அந்த விருட்சத்தை கொண்டு போய் வச்சிடணும். அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம். இப்போ பரணி நட்சத்திரம், இப்போ ஒருத்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காங்க, மக நட்சத்திரத்தில் இருக்காங்க, மூல நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு பணம் வரணும்னா பரணி பூரம் பூராடத்தை இவங்க இயக்கணும். இயக்குறதுனா என்ன? அந்த நட்சத்திரத்தை நாம் பயன்படுத்தணும். அதுக்குரிய பொருளை பயன்படுத்தணும். இப்போ பரணினா அடுப்புன்னு அர்த்தம். இந்த பரணி நட்சத்திரமே எப்படி இருக்கும்னா பெண்ணுடைய யோனி வடிவத்தில் இருக்கும். ஓகே. அடுப்பு அது மாதிரி தானே இருக்கு. ஆமாம். நம்ம அந்த காலத்துல அடுப்பு பயன்படுத்தின, ஆமா, மண் அடுப்பு பயன்படுத்தின வரைக்கும் நம்ம எல்லாருமே சுபிச்சமா இருந்தோம். கேஸ் அடுப்புக்கு மாறினோடனே எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை, பணப்பிரச்சனை. அதுதான் விஷயம். பரணியில பிறந்தவன் தான் துரியோதனன். சரியா? இப்போ பாருங்க, நான் விபத்து தாரைக்கு சொல்றேன். பரணியில இருந்து எண்ணுங்க, 1 2 3. ரோகிணி வந்து பரணிக்கு வந்து விபத்து தாரை. ஓகே. துரியோதனன் பிறந்தது பரணி நட்சத்திரம். ரோகிணியில பிறந்தது யாரு? கிருஷ்ணர். ரோகிணியில பிறந்தது பீமன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் துரியோதனனை கொண்டுருவாங்க. ஆமால, புரியுதா? ஆமா. இப்போ பரணினா அந்த இது வந்து தொடைங்கிறது அவங்களுக்கு சக்தியே தொடையில தான் இருக்கும். தொடையில ஏதாவது ஒரு வேலை ஆப்ரேஷனோ இல்லை ஊசி கீச்சியை போட்டாங்கன்னா தொடையை மட்டும் அவங்க நல்லா பாதுகாத்துக்கணும். தொடையை யார்ட்டையும் காமிக்க கூடாது. அவன் தொடையில அடிச்சான் கொள்வாங்க அவனை. புரியுதா? அப்போ அவன் வந்து என்னன்னா சந்திரசாபம். பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி சந்திரசாபம் சொன்னா, ஆமா, சந்திரன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவனுக்கு நிறைய உண்டு. ஓகே. சந்திரன்னா அதே நேரத்தில் அவன் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பான். பரணினா 100ன்னு அர்த்தம். இதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ பரணி நட்சத்திரம், இந்த சதய நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இது 3மே 100ஐ குறிக்கக்கூடியது. உதாரணமா இப்போ இந்த பரணி, சதயம், திருவோணம் யாருக்கெல்லாம் இந்த சுபமான தாரைன்னு நான் சொல்றேன்ல, சம்பத்து தாரை, ஜென்ம தாரை, சேம தாரை, சாதக தாரை, மித்திர தாரை, பரம மித்திர தாரையா இருக்குன்னா இவங்கெல்லாம் ஒரு 100 ரூபாய் நோட் இருக்கு இல்லையா, அதை லேமினேட் பண்ணி அவங்க வீட்டில் அவங்க பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டாங்கனாலே சூப்பராக வேலை செய்யும். இந்த ஏஞ்சல் நம்பர்லேயே 100ன்னு வர மாதிரியான நம்பர் இருக்கும்ல, அதை அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போல்லாம் இவங்க 100ஐ பார்க்குறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு நிறையா நல்லது நடக்கும். ஏன்னா பரணி நட்சத்திர துரியோதனா எத்தனை பேர்? 100 பேரோட பிறந்தவன் தானே. ஆமாம். ரஜினிகாந்தோட ஃபேமஸ் டைலாக் என்னது? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சதயம்னாலும் 100. ஸோ இந்த 3த்துக்குமே அந்த 100ங்கிறது கனெக்ஷன் இருக்கு. அப்போ இவங்க யாரெல்லாம் அந்த சுபதாரையை இந்த நட்சத்திரங்கள் வருதோ அவங்க எல்லாருமே அதை பயன்படுத்தலாம். ஓகே. இவங்களுக்கான சித்தர்கள் தெய்வம். பரணிக்கு வந்து போகர், பரணிக்கு வந்து துர்க்கை, பரணிக்கு வந்து காளி.
அவங்களெல்லாம் வழிபடலாம். ஆமாம். அதுக்கு அடுத்தது வந்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா கட்டிலோட கால், இப்போ இந்த இது இருக்குன்னா இதோட கால், டேபிள் இருக்குன்னா அதோட கால். பூர நட்சத்திரக்காரங்களாம் என்ன பண்ணோம்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்க கட்டிலில் உட்காந்து டெசிஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். சோபால இருந்து எடுத்தாங்க, அந்த கட்டில் கால் மாதிரி தான் இருக்கும் அந்த நட்சத்திரமே. அப்போ அது மாதிரியான விஷயங்களே. அதுக்குரிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்வதி, அப்புறம் காமாட்சியை கூட இது பண்ணிக்கலாம். சித்தர் வந்து ராமதேவர் சித்தர். ஓகே. இது வந்து அழகர் கோயில் மலைக்கு மேலே அவருடைய ஜீவகாந்த பேராற்றல் இருக்குது. அப்போ பூர நட்சத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாசி மாதத்தில் அந்த பூர நட்சத்திரம் வரும். அப்போ தான் குரு பூஜை, அங்கே போகணும், அங்கே போய் அவரை போய் வழிபடணும். இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மோத்தி பாபா தர்கான் இருக்கும். அவர் தான் வந்து யாக்கோபு சித்தரா கன்வெர்ட் ஆகி சவுதி அரேபியாவில் போய் நிறைய விஷயங்களை வந்து அங்கே உள்ள மக்களுக்கு இது பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இங்கேயும் மோத்தி பாபா தர்கா போய் வழிபட்டீங்கன்னாலும் அவரை வழிபட்ட கணக்காக தான் இருக்கும். ஓகே. பூரம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருந்து அதில் ஒரு ஐ, ஒற்றை கண்ணுமாங்க. இது எந்த இதில் வந்துருக்கு, இதுதான் உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சிம்பிள், இலுமினாட்டியோட சிம்பிள். ஆமாம், சரியா? டாலர் நோட்டு பார்த்துருக்கீங்களா? மடிக்கிறதுல $1 நோட்டில் இந்த குறியீடு இருக்கும். ஆமாம், சரி, ஓகே. இப்போ எல்லாரும் பிக் பாஸ்னு நிறைய பார்க்குறாங்கல்ல, இந்த பிக் பாஸோட சிம்பிள் எப்படி? கண்ணு தான், ஒற்றை கண் தான். ஆமாம். நிறைய பிரபலங்கள் பாருங்க, அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு இதை வச்சு அந்த ஒத்த கண்ணை மட்டும் காமிக்கிற மாதிரியான இதை பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் இலுமினாட்டியோட ஏஜென்ட்ஸ். உண்மைதான். ஓகே. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் அந்த புஷ்பா 2 இருக்கு இல்லையா? ஆமாம். அதில் வந்து ஒரு பாட்டு வரும், அந்த ஒரு அம்மனை வச்சு இது பண்ணுற மாதிரி. ராஷ்மி அம்மன் தானே அப்போ இந்த சிம்பிளை காமிப்பாங்க, அந்த ஒத்தக்கண்ணை மட்டும் காமிக்கிற மாதிரி. பெரிய பிரபலங்கள் எல்லாமே, உலக அளவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாமே அந்த ஒத்தக்கண்ணை காமிப்பாங்க. ஓகே. ஒத்தக்கண் அப்படிங்கிறது கிரகங்களில் ஒத்தக்கண்ணன்கிறது யாரு அப்படின்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனை நீங்கள் பிடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சுகம் போகம் எல்லாமே வரும், கிடைக்கும். அதனால தான் வந்து அவருக்கு ஏன் ஒத்தக்கண்ணு அப்படின்னா, ஒரு கண்ணை வந்து யாரு பெருமாள் வந்து குத்திடுவார். அதாவது மகாபலி சக்கரவர்த்தி வந்து திருவோண நட்சத்திரம், பெருமாளும் திருவோண நட்சத்திரம். இவர் சுக்கராச்சாரியார் இருக்கார்ல, இவர் வந்து அவருக்கு வந்து இந்த 3 அடி மண்ணை கேட்டு இது பண்ணும்போது, அந்த அறிக்கை பண்ணும்போது, இது பண்ணும்போது, அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த கமண்டலத்துக்குள்ளே போய் உட்காந்துக்குவார், வண்டு ரூபத்தில் போய் இது பண்ணுவார். ஆமாம், அந்த தர்பப்புல் எடுத்து அதை குத்திடுவார், கண்ணை குத்திடுவார். அதனால தான் சுக்கிரன் வந்து ஒத்த கண்ணன். அந்த சுக்கிரனோட சிம்பலை இவங்க பயன்படுத்தி தான் இலுமினாட்டி அவங்களோட அஜெண்டாஸ் எல்லாத்தையுமே பண்ணுவானுங்க. அப்போ அந்த இதை வந்து இவர்கள் பயன்படுத்தலாம். இவர்கள் மட்டுமல்ல, பூரம், பரணி, புராணம், அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி மகம் மூலம் இதை பயன்படுத்தினா அவங்களுக்கு பணம் காசு எல்லாமே வரும். இவங்க பயன்படுத்துறது இவங்களுக்கு ஜென்மத்தாரை, கேடைய மக. ஜென்மத்தாரைங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் தான் தரும், பணம் தராது. பணம் தரணும்னா 2ஆம் நட்சத்திரத்தை தான் இயக்கணும். சரி, நமக்கு நல்ல விஷயங்கள். இப்போ இந்த சேமத்தாரைங்கிறதுனா சேமமாக இருக்கணும் அப்படின்னா அந்த 4ஆம் நட்சத்திரத்தை பயன்படுத்தணும். சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு 6ஆம் நட்சத்திரத்தை பயன்படுத்தணும். நம்ம ஒருத்தர் நட்போட இருக்கணும் அப்படின்னா மித்திரம்னா நட்புன்னு அர்த்தம், பரம மித்திரம்னா இன்னும் அதீத நட்புன்னு அர்த்தம். இதை வந்து சேர்த்து நம்ம சிம்பிள்ஸாக வைக்கணும். நம்ம விசிட்டிங் கார்டில் லோகோவில் வைக்கிறது. இப்போ நம்ம ஒரு நிறுவனம் வைக்கிறோன்னா அந்த நிறுவனத்துக்கு அந்த மாதிரியான இதை வைக்கலாம். இப்போ பிரபலங்கள்லாம் அது மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஆமாம், தனுஷோடது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு சதையும் சம்மந்தப்படும். சரியா? அதனால தான் அவர் அந்த இதே ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி இருக்கும். அது ஆமாம், பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு லிங்க வடிவம். அதுதான் விஷயமே. ஸோ லிங்கம், சதயம்ங்கிறது பெரிய லிங்கம். அது ஆஞ்சநேயர் வந்து மூலம்ங்கிறது வந்து கேதுனா சுருங்க சின்ன உருவம், ராகுனா பெரிய உதயம். கடவுளையே அவர் தான் வந்து பெரிய சின்ன உருவமும் எடுப்பார், பெரிய உருவமும் ஆஞ்சநேயர் எடுப்பார். பெருசாக எடுக்கும்போது அது சுவாதி ஆயிரும், சிறுசாக இது பண்ணும்போது அது மூலமாயிரும். ஓகே. அப்புறம் புராணம் அப்படின்னா பல்புன்னு அர்த்தம். அதோட வடிவம் பல்பு மாதிரி இருக்கும். குண்டு பல்பு இருக்குல்ல, நம்ம அந்த காலத்தில் போட்டுருப்போம், மஞ்சள் கலர் இது, அந்த மாதிரியானது. சரி. அப்போ இதில் பிறந்த சித்தர் வந்து உங்களுக்கு வந்து
பாம்பன் சாமிகள். ம். அப்போ இவங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க பாம்பன் சாமிகள் ஜீவசமாதிக்கு போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணவரவு சார்ந்த விஷயங்கள் இவருக்குலாம் இருக்குங்க. அப்படியான இதை எடுத்து இது பண்ணும். பணவரவுக்கு சம்பத்து தாரையை இயக்கணும். உங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அதுக்கான இமீடியட் 2ஆவது நட்சத்திரம், அது எந்த நட்சத்திரமா வேணா இருக்கட்டும். ஓகே. கார்த்திகை, கார்த்திகையில வந்து உங்களுக்கு முருகனும் அவதரிச்சு இதாக சொல்லுவாங்க. கார்த்திகை பூராடம் என்ன தெய்வங்களை வேணாம் பண்ணும் சார்? பூராடம் வந்து இந்த காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி இந்த மாதிரி பெண் தெய்வத்துல சுக்கிரனோட இதுல இருக்கிற மாதிரியான தெய்வங்களை வணங்கலாம். ஓகே. கார்த்திகை, கார்த்திகை இது வந்து சமயபுரம் மாரியம்லாம் கும்பிடலாம். கார்த்திகைனா கத்தி அப்படிங்கிற மாதிரி வடிவம். இவங்க கையில கத்தி வச்சுக்கணும், பென்சில் கத்தியாவது வச்சுக்கணும். இந்த நெல் கிட்டர்ல எல்லாம் கத்தி இருக்கும்ல, அதையாச்சும் வச்சுக்கணும். கத்தி வச்சிருக்கிற தெய்வங்களா வணங்கணும். அப்புறம் சித்தர் வந்து ரோம மகரிஷி. இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகைனா அத்திப்பழம்னு அர்த்தம். அத்திப்பழ ஜூஸை இவங்க குடிக்கலாம். ஓகே. பரணினா நெல்லிக்காய். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்கு. அது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். உத்திரம், உத்திரம், உத்திரம்ங்கிறது ஐயப்பன். அதுக்கு அடுத்தது உத்திரம்ங்கிறது காகபூஜண்டர். இவங்க காகபூஜன்ற வழிபாடல் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நான் பரணி நட்சத்திரம், எனக்கு இந்த 2ஆவது நட்சத்திரம் காகபூஜண்டர். அந்த பேர் தான் நம்ம நற்பவின்னு வச்சிருக்கிறது. ஓ, அப்போ அந்த 2ஆவது பேரை நம்ம வச்சதுனால உலக அளவுல நம்ம தெரிய ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இதை வந்து அந்த கொடுக்குதுல்ல. தனம், குடும்பம், கல்வி, வாக்கு அப்படிங்கிறது தான் 2ஆவது இடம். அப்போ அந்த இது வந்து இயங்கும். அப்போ நம்ம அந்த சாமியை கும்பிடுறது, அந்த சித்தரை கும்பிடுறது. இப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டு போவேன். எங்களுக்கு குலதெய்வமே சாஸ்தா தான். அதனால நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறது உண்டு. இப்போ ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும், ஐயப்பனை வழிபடுறது உண்டு. உத்திரம்ங்கிறது பங்குனி உத்திரம், அந்த நாளில் போய் முருகனை வழிபடலாம். ஓகே. ஸோ அது மாதிரியான இதை பண்ணிட்டு இருக்கணும். உத்திரம்னா என்னன்னா தண்டம்னு அர்த்தம். ஓ, சித்தர்கள்லாம் கையில் வந்து ஒரு இடம் வச்சிருப்பாங்கல்ல, குச்சி மாரி. ஆமாம். அவரே என்ன பண்ணுறாரு, பழனியாண்டவர் தண்டாயுத பாணி தானே அவர் பேர். தண்டமே அவருக்கு ஆயுதம். அப்போ அந்த தண்டம் மாதிரி ஒரு குச்சி அவங்க வச்சுக்கணும். ஏதாவது ஒரு குச்சி, கீச்செயின். 27 நட்சத்திரத்துக்குமே கீச்செயின்லாம் இருக்கு. அது மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்குரிய சாமியோட படத்தை வச்சுக்கிறது, அந்த தெய்வத்தை முருகன் வந்து கையில் தண்டை வச்சிருக்கிற மாதிரியான ஒரு கீச்செயினை போட்டுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், சக்ஸஸ். லோகோவா அப்படியே வைக்க வேண்டியதான். ராஜ அலங்காரத்தோட இருக்கிற முருகனை வந்து இவங்க லோகோவா வச்சிடணும். ஓகே. அடுத்து உத்திராடம், கொங்கண சித்தர். உத்திராடத்தில் உதித்தவர் தான் விநாயகர். விநாயகரை பிடிச்சிக்கணும். ஆமாம். இந்த விநாயகர் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கள ஏதாவது பல்லில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் பெரிய லவ். பல்லில் பண்ணணுமா? ஆமாம். ஓ, என்னைக்காவது பல்லு உடஞ்சி போகிறது, பல்லில் ட்ரீட்மெண்ட் ஆகிறது அப்படின்னா அவங்களுக்கு அதுலேருந்து ப்ளஸ் ஆகிடும். ஏன் அப்படி? விநாயகர் கதையை எடுக்கணும். விநாயகர் என்ன பண்ணார், அவரோட தந்தத்தை உடச்சி தான் இந்த மகாபாரதத்தை எழுதினார். புரியுதா? அவருக்கே ஒரு இது இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா சும்மாவாவது போய் ஒரு பல்லாஸ்பத்திரிக்கு போய் இந்த பல்லு கிளீனிங்லாம் பண்ணுறாங்களா, அது ஒரு 400 300 500 பண்ணி விடுவாங்க. இல்லை சில டென்டல் காலேஜ்லாம் போனீங்கன்னா ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி விடுவாங்க. அந்த விஷயம் பண்ணணும். அந்த இதை போய் பண்ணோம். அது அந்த நட்சத்திர நாளில் போய் பண்ணிடணும். உத்திராடம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் பண்ணோம். அதுவே வந்து அவங்களுக்கு விபத்து தாரையாக இருக்கிற நாளில் போய் பண்ணிட்டாங்கன்னா அது வேற மாதிரி பிரச்சனையை கொடுத்துரும். நட்சத்திரத்தையும் உபயோகப்படுத்தணும், அந்த நட்சத்திர நாளையும் உபயோகப்படுத்தணும். அந்த மாதிரியானது. கொங்கண சித்தர் திருப்பதி ஜீவசமாதி, இழுப்பக்குடியில் ஜீவசமாதி. அப்புறம் பொன்னூதி மலை, இது எங்கே இருக்குது அப்படின்னா தாராபுரம் டு காங்கேயம் போகிற வழியில் பொன்னூதி மலை. கொங்கண சித்தர் தான் தங்கத்தை வந்து அவருக்கு வந்து ரசவாத சக்தியில் அவருக்கு என்ன ஒரு இது அப்படின்னா அவர் எதையாவது ஊதுனாருன்னா அது தங்கமாயிடும். ஓ, அது பொன்னூதி மலைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா அந்த மலையவே ஊதி ஊதி அந்த மலையவே தங்கமாக்கிடுவார். ஓ, மலையே தங்கமாக தான் இருந்தது அந்த காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில். கலிகாலத்தில் தான் அது மாறிடுச்சு. பொன்னூதி மலைன்னா அவர் ஊதி ஊதி அந்த மலையவே தங்கமாக்கிட்டார். பௌர்ணமி அங்கே போனீங்கன்னா மேலே அவருக்கு ஒரு கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ரூபா காசு மாதிரி கொடுப்பாங்க. இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க அங்கே போய் அந்த பௌர்ணமி நாளில் அந்த 1 ரூபா காயினை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது அவங்க கல்லாப்பெட்டியில் வைக்கிறதோ இல்லை பீரோவில் வைக்கிறதோ கேஷ் பாக்ஸில் வைக்கிறதோ அவங்களுக்கு நல்ல இதை தரும். அவரோட சித்தர் வந்து அங்கே கீழே ஜீவசமாதி இருப்பார். இழுப்பக்குடி பைரவர் கோயிலில் அந்த கொங்கண சித்தருக்கு ஜீவசமாதி. திருப்பதி அதனால தான் தங்கம் குளிக்கக்கூடிய இடம். தங்கமாக குட்டுறதுக்கு காரணம் அங்கே அது அவர் இருக்கிறதுனால அவர் அங்கே ஜீவசமாதி. ஓ, பெருமாளோட ஐக்கியம். சரி, இதுதான் விஷயம். அடுத்தது ரோகிணி, கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது. ரோகிணின்னா தேர்னு அர்த்தம்.
ஒருத்தவங்க ரோஹிணி நட்சத்திரம் பிறந்திருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க காரில் போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லா வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும். ஓகே.